ரஜினியின் 75வது பிறந்தநாளையொட்டி இன்றைய தினம் 25 வருடங்களுக்கு முன்பு வெளியான படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் படத்தை காண திரையரங்குகளில் குவிந்து வருகிறார்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருவிழா போல் கொண்டாடி அந்த படத்திற்கு மீண்டும் வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் ஏராளமான ஏற்பாடுகளை செய்து கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக அவர் நடித்த படையப்பா திரைப்படம் இன்று மறு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக காலையிலே தியேட்டர்களில் குவிந்து அந்த படத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான போது எந்த அளவிற்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதே அளவிற்கு கொண்டாட்டத்தை தற்போது அவருடைய ரசிகர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட தேதியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளும் ஒரே நாளில் கொண்டாடப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகத்தோடு இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாளும் அவர் திரைப்பயணத்தில் 50 ஆண்டுகளை இன்றுடன் நிறைவு செய்திருக்கிறார். அதையும் கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் சென்னை காசி திரையரங்கில் அவருடைய அந்த பேனர்கள் வைத்து குறிப்பாக பட்டாசுகள் வெடித்து அவருடைய அந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் நேரடியாக திரையரங்குக்கு வருகை தந்து ரசிகர்களுடன் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த 75வது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார். அதன் பிறகாக ரசிகர்களுடன் சென்று அந்த படையப்பா திரைப்படத்தை தற்போது திரையரங்கில் பார்த்து வருகிறார்.